ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது உங்களுக்கு ஒரு வீடியோவாக இதை பதிவிடுறேன் மக்களே. இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், தள்ளி விட்றாங்க. இது என்னென்னா, எனக்கு ஒரு விபத்தில் இப்படி தண்டோடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியாக ஆயிட்டேன். அதனால உங்களுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோவை பதிவிடுறேன் மக்களே. இதை நீங்கள் கடைசி வரை பாருங்கள், கண்டிப்பாக இதை பாருங்கள் மக்களே. இது என்னுடைய கவனம் குறைவுனால தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியாக ஆகிட்டேன். இது என்னன்னா, எனக்கு பிறவிலேயோ மாற்றுத்திறனாளி கிடையாது. நம்மளுடைய கவனம் குறைவுனால இந்த மாதிரி. அதனால உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இதை பதிவிடுறேன் மக்களே. இது என்னென்னா, நம்ம வாகனத்தில் பைக்கில் செல்லும்போது ஹெல்மெட் அணிஞ்சு வாகனம் ஓட்டணும். காரில் செல்லும்போது சீட் பெல்ட் அணியணும். அதிவேகமாக பயணம் நமக்கு ஆபத்தானது. கவனமாக பயணிங்க, சாலை விதிகளை மதிங்க. நிறைய சின்ன குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு வண்டி கேட்குறாங்க, பைக்கு கேட்குறாங்கன்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொடுத்து நம்மளே நம்ம பிள்ளைகளை விபத்தில் தள்ளின மாதிரி தள்ளுறோம். புரிய வைங்க. நமக்கு காலேஜெல்லாம் முடியட்டுப்பா, முடித்த பிறகு தான் ஒரு வேலை பார்த்த பிறகு வண்டி எடுக்கணும். அவசரப்பட்டு நம்ம வண்டி எடுத்து கொடுத்து நிறைய சின்ன இளவட்டுகள் பையமாரி தான் நிறைய விபத்தில் பாதிக்கப்படுறாங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, உங்கள் உறவினர்கள்டையோ, நம்ம தாய் தந்தைகளோ எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோ போடுறேன். நான் பார்த்தீங்களா, எனக்கு கழுத்துலே அடி. எனக்கு கழுத்துக்களே கொஞ்சம் வேலை செய்யாது. இந்த பெட்டில் இருந்து வீல் சேரில் தூக்கி தான் வைக்கணும். தூக்கி தான் வச்சு நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் மக்களே. நிறைய பேர்த்துக்கு நம்ம அமைப்பின் நிதியாக கவர்மெண்ட்டு மூலியமாக அவங்களுக்கு என்ன சலுகைகள் உண்டோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ரெடி பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கேன். நமக்கு மாற்றுத்திறனாளி புக் எடுக்குது எப்படி, எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்குள்ள வழிமுறைகளை நான் சொல்லி வந்துட்டுருக்கேன் மக்களே. அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் தெரிஞ்ச ஒன்றுங்களாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி கவனமாக பயணிக்கணும், ஹெல்மெட் அணியணும், வாகனத்தில் ஓட்டும்போது அதிவேகமாக போகக்கூடாது, அவசர பணிகள் நமக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி கவனமாக பயணிங்க மகளே. அதாவது எங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவாக போடுறேன். அதனால் இதை பார்த்து பயணிங்க மக்களே. அதாவது இதுக்கெல்லாம் மாற்று மருந்தே கிடையாது. நிறைய இந்த மாதிரி இடையில விபத்து பாதிக்கப்பட்டு நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி வீட்டிலே நிறைய பேர் முடங்கியிருக்காங்க. இப்போ ஒரு சில சலுகைகள் நம்ம கவர்மெண்ட்லேயே நல்லா சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. வாங்க, இது கூட நமக்கு அவங்க இருந்து தான் நமக்கு பிசிஓக்கு வந்திருக்காங்க. வீட்டிலே பண்ணுறாங்க.